இன்னைக்கு நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்தி கூந்தலோட வளர்ச்சியை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். கடுகு எண்ணெயை கொண்டு தலைக்கு நல்லா மசாஜ் செய்யுங்க. இதனால தலையில ரத்த ஓட்டம் அதிகமாகி கூந்தல் நல்லா வளர ஆரம்பிக்கும். கூந்தலோட வளர்ச்சிக்கு அவசிய ஊட்டச்சத்தான ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இந்த கடுகு எண்ணெயில நிறைஞ்சிருக்கு. இதனால தலைமுடியோட வளர்ச்சி அதிகமாகுது. தலையில பொடுகு அப்புறம் வறண்ட சருமம் இருந்தா சரி செய்யுது. முடி உதிர்வை தடுக்குது. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்தி ஹேர் பேக் ரெடி பண்ணலாம். ஒரு பவுல்ல 50 மில்லி அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு யோகர்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவையை தலை மற்றும் தலைமுடியில தடவி நல்லா மசாஜ் செய்யுங்க. அதுக்கப்புறமா வெந்நீர்ல ஒரு துண்டை நனைச்சி பிழிஞ்சுக்கோங்க. இந்த துண்டை தலையை சுத்தி கட்டிடுங்க. ஒரு 30 அல்லது 40 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு தலைமுடியை அலசுங்க. வாரத்துக்கு 2 முறைன்னு ஒரு மாசம் நீங்க செஞ்சுட்டு வந்தா உங்களுக்கு மென்மையான பொலிவான கூந்தல் கிடைக்கும். கடுகு எண்ணெயோட கற்றாழை பேக் ரெடி பண்ணலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெயோட ஒரு மடல் கற்றாழை எடுத்து 2 பக்கத்துலயும் இருக்கிற முள் பகுதியை நீக்கிட்டு உள்ள ஜெல் எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லை 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கற்றாழையோட கடுகு எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை தலையில அப்ளை செஞ்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு மைல்டு ஷாம்பு போட்டு தலையை அலசிடுங்க. வாரத்துக்கு 2 முறை நீங்க செஞ்சுட்டு வந்தா உங்களோட கூந்தல் பிரச்சனை ஓடிடும். 2 ஸ்பூன் பாசி பயிரை முதல் நாள் இரவே தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில எடுத்து இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட 4 ஸ்பூன் கடுகு எண்ணெய் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பேக்கை தலையில தடவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு தலைமுடியை அலசுங்க. பைத்தமாவு கூந்தலுக்கு ஈரப்பதத்தையும் லெமன் ஜூஸ் கூந்தல் உள்ள பொடுகையும் போக்குது. ஒரு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட 4 ஸ்பூன் கடுகு எண்ணெய் 2 ஸ்பூன் யோகர்ட் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை தலைமுடியில தடவி ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாதாரண ஷாம்பு போட்டு தலையை அலசுங்க. தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா ஹேர் ட்ரையர் பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. வாழைப்பழம் தலைமுடிக்கு ரொம்ப சிறந்த கண்டிஷனரா இருக்கு. இந்த பேக்கை நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் முற்றிலுமா நின்று தலைமுடி ரொம்ப நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும்.